நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. நாட்டின் 68வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலின் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. 9 நிலைகளுடன் 125 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தின் கோபுர கலசத்தில் தேசிய கொடியானது பறக்கவிடப்பட்டது. இதன் காரணமாக கோவிலை சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வசிக்கும் மக்களும் தேசிய கொடியை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. உதகையில் நடைபெற்ற 68வது குடியரசு நாள் விழாவில் குறும்பர், காட்டு நாயக்கர், கூத்தர், தோடர் இன பழங்குடி மக்களின் நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. நாடு முழுவதும் இன்று 68வது குடியரசு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் குறும்பர், காட்டு நாயக்கர், கோத்தர், தோடர் இன பழங்குடி மக்கள் நடனமாடினர். இந்த நடனத்தை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிக ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நடுக்குப்பம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்ட அவர் அவர்களிடம் தாக்குதல் குறித்த சம்பவங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரகாஷ் காரத் கோரிக்கை விடுத்தார். Immediate steps should be taken to provide for compensation to the people who have been affected here. The fish market here has been completely destroyed and the livelihood of many people have been affected. Houses have been damaged, vehicles have been burned. So compensation must be provided for all these people. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி கண்டனத்திற்கு உரியது என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக எம்பி கனிமொழி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடைகளற்ற சூழலை உருவாக்கித் தர வேண்டும் எனவும் அடக்குமுறை, தடைகளை தாண்டி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இளைஞர்கள் கண்ணியத்துடன் நடத்தினர் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது எனவும் மாணவர்களுக்கு உதவியவர்களும் பழிவாங்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். அடியில் நடத்த வேண்டிய அவசியம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த மாணவர்களுக்கு உதவியவர்களுக்கு பல குப்பங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களை இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க. எந்த விசாரணையும் இல்லாமல் அவங்க தாக்குகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? மாணவர்களுக்கு உதவியவர்களுக்கு, உணவு அளித்தவர்களுக்கு உதவியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பலிகடாகிறார்கள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் ஆதரவாக உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டிற்கு எதிரான வழக்கில் அபிஷேக் சிங்வி நிச்சயம் ஆஜராக மாட்டார் என்றும் தெரிவித்தார். நாட்டின் சுத்தமான முதல் 10 ரயில் நிலையங்களின் பட்டியலில் சேலம், கும்பகோணம் ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை அயனாவரத்தில் உள்ள தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் அதன் பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தேசிய கொடியேற்றி ரயில்வே காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெற்கு ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்ட 63 கோடி ரூபாய் நிதியில் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் வரை 52 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் சுத்தமான முதல் 10 ரயில் நிலையங்களில்
கும்பகோணம் மற்றும் சேலம் ரயில் நிலையங்கள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்த அவர், சிறப்பான முதல் 15 மண்டலங்களில் சேலம், திருச்சி, மதுரை ஆகியவை இடம்பெற்றுள்ளதாகவும் வசிஷ்ட ஜோரி கூறினார். மத்திய பட்ஜெட் குறித்து அதிமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக செயல்பாடு குறித்து அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிமுக எம்பிக்கள் எவ்விதம் செயல்பட வேண்டும் என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமும் புகாரை பெற்று நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரை அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக நடுக்குப்பம் பகுதியில் உள்ள மீன் சந்தை தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த பகுதியில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 4 நாட்களாக தொழில் செய்ய முடியாமல் நடுக்குப்பம் பகுதி மீனவர்கள் பட்டினி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் தனித்தனியே புகாரை பெற்று நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு பதிவு செய்வதற்கும் இழப்பீடு பெறுவதற்கும் முயற்சிப்போம். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்தினால் அது மக்களாட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சியாகும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே ஆவரைக்குளத்தில் நாம் தமிழர் கட்சியின் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2019 எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சி முடியுதோ அந்தந்த மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் வைக்கலாமே ஒழிய, ஏற்கனவே இன்னும் 2 ஆண்டு கால ஆட்சி காலம் இருக்கும்போது அதை கலைச்சிட்டு பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒன்றா கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படின்னா அது மக்களாட்சி இல்லை, மக்கள் விரோத ஆட்சி ஆயிடுது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி நிறைவேறுவதற்குள்ள கலைச்சி விட வேண்டிய அவசியம் இல்லை. குன்னூர் பகுதிகளில் பகல் நேரங்களில் நிலவும் கடும் குளிர் காரணமாக இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பகற்பொழுதில் மேகமூட்டத்துடன் கடும் குளிர் ஏற்பட்டுள்ளதால் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக பகல் நேரங்களிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை ஓட்டுநர்கள் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சிம்ஸ் பார்க், காட்டேரி பார்க், லாம்ஸ்டாக், டால்பின் நோஸ் போன்ற இடங்களில் இயற்கையை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டுநர்களும் உள்ளூர்வாசிகளும் சாலை ஓரங்களில் தீ மூட்டி குளிர் காய்ந்திடும் நிலை உருவாக்கியுள்ளது. இன்னைக்கு ரொம்ப மேகமூட்டமாக ஓவர் மிஸ்டாக இருக்குதுங்க. அதனால் பகல்லே நாங்கள் நெருப்பு போட்டு காயிறோங்க. வேலைக்கு போக முடியலைங்க. எதிர வர்ற ஆள் கூட யாருன்னு தெரியறது இல்லைங்க. அதனால் ஒன்றும் முடியலைங்க. அதனால் பகல்லே நெருப்பு போட்டு காயிறோங்க. திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மிதமான மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை, திருநெல்வேலி டவுன் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து இம்மாவட்டத்தில் மழை நீடித்தால் அணை பகுதிகளில் நீர்மட்டம் உயரும் என்றும் வறட்சியை சமாளிக்க வாய்ப்பாக இருக்கும் என்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மதுரை மூங்கில் கடையில் இருந்து 2 பைப் வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள மூங்கில் கடை ஒன்றில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருந்த 2 பைப் வெடிகுண்டுகளை கண்டறிந்த போலீசார் அவற்றை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக மதுரை புதூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த அப்துல் கரீம் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரை சந்தேகத்தின் பெயரில் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட பைப் வெடிகுண்டுகளில் ஒரு பைப் வெடிகுண்டு 1 அடி நீளமும் மற்றொன்று 1 அடி நீளமும் காணப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.